அதே மாதிரி காலை எழுந்தவுடன் பெண் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே பின்வாசலை திறந்து தான் மின்வாசலை திறக்கணும். ஏன்னா நைட்டு நம்ம தூங்கி இருக்கோம், தூங்கினோன்னா மூதேவி கூடி இருந்துருவா. அப்போ மூதேவி வெளியே ஏற்றினால்தான் ஸ்ரீதேவி வீட்டுக்குள் வருவா. அதனால பின்னால திறந்தீங்கன்னா மூதேவி பின்வாசல் வழியாக போயிடுவா. ஸ்ரீதேவி அதுக்கப்புறம் பின்வாசல தொடப்பம் எல்லாம் வச்சிருப்போம், அதை எடுத்துட்டு முன்னால வந்து கதவை திறந்து முத்தம் தொளிக்கிறது எல்லாம் பண்ணுவோம். முத்தம் தெளித்து தண்ணி தெளித்து ஸ்ரீதேவி வரவேற்கிற விதமாக பண்ணுவோம். இதை வந்து நம்ம இப்போ பண்ணுறதே இல்லை, பின்வாசல் வைக்கிறதே இல்லை. எப்பவுமே வரவுன்னு ஒன்று இருந்தால் செலவுன்னு ஒன்று இருக்கும், வாயு ஒன்று இருந்தால் கழிவுகள் கழிவதற்கு ஒரு இடம் இருக்கும். அதே போல் நம்மளுக்கு முன்வாசல் ஒன்று இருந்தால் பின்வாசல் ஒன்று கழிவுகள் கழிக்கிறதுக்கு ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாத இடம் நம்ம ரொம்ப சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆயிரும். நம்ம கழிவுகள் வெளியே போகிறதுக்கு இடமே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி ஆகும் மூதேவிகள். அதனால பின்வாசலும் ஒன்று வைக்கணும். சப்போஸ் இது வைக்கலை அப்படிங்கிறவங்க வந்து கிச்சன் பக்கத்தில் உள்ள ஜன்னலை திறந்துட்டு அதுக்கப்புறம் மின்வாசலை போய் திறங்க.